அம்மா தாயே ஸ்ரீதேவி, இன்னைக்கு வியாபாரம் பூரா நல்லா நடக்கணும். உன்னைத்தான் நம்பி இருக்கேன். அமாவாசை என்னையா பேப்பர்ல என்ன விசேஷம்? அறிவு விட்டவனே, அறிவு இருக்கா? இல்லையே. இங்க நின்னு பீடி குடிக்க வைக்க போய் பத்திக்கிறாரு. உனக்கு அறிவு இருக்கா? இல்ல. உன்கிட்ட பீடி வாங்கிட்டு இங்க குடிக்காம ஹோட்டல்ல ரூம் எடுத்தா பீடி பிடிப்பாங்க. சரி சரி, ஒரு பேக்கெட் நிறுவத்து குடியா. கொடுக்க முடியாது. யாருக்கு நிறுவத்து கொடுத்தாலும் கொடுப்பேன், உனக்கு கொடுக்கவே மாட்டேயா. பீடியவே இங்க நின்னு குடிக்க போயா. ஓ மூதேவி, வணக்கண்ணே. வாடா. என்ன ரொம்ப நாளா ஆளக்கானா? வழிய மறந்துட்டியா? ஆமாண்ணே. போகும்போது மறந்துட்டா? வரும்போது பேப்பரை கீச்சு போட்டுட்டே வந்தேன். போகும்போது குடிக்க எடுத்துக்கிட்டு போய் சேர்ந்துருவேன். ஏண்டா அறிவு கட்டவனே, இனிமே இதை ஒட்டினா உன்னை கைய கால ஒடிச்சு விடுவேன். ஒரு போஸ்ட் ஓட்டுறதுக்கு இந்த கத்து கத்துறீங்களா? நம்ம எவ்வளவு நாளா சின்ன இருக்காருங்க. அது என் போடுற வேலைண்டா. நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன். நல்ல உரம் வல்ல உரம். அதை ஒட்டினா உன்னை கொன்னே விடுவேன். இதை மட்டும் அவ பாத்திருந்தா என் கைய கால முறிச்சிருப்பா. அவ பார்த்தான்னு சொல்றீங்களா? என்ன அந்த பொண்ணு யாருன்னா? அவதான்டா நாட்டாம தங்கச்சி அல்லி. வாத்தியார உங்களுக்கு வாத்தியார தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன சமாச்சாரம்? நல்ல சமாச்சாரம். கடப்பாறையானுக்கு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் கடப்பாறையா நம்மளுக்கு வேண்டிய இல்லையா? நீ அதுவும் இல்லாம நீங்களும் ஒரு 4 எழுத்து படிச்சிருக்கீங்க. சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தூக்கம் விசாரிச்சிருவேன். அமாவாசை, என் வாழ்க்கையிலேயே நீ இப்பதான் முதல் தடவையா என்கிட்ட யோசனை கேட்கிற. ரொம்ப ஈஸி. இப்ப பார், நீ அவன் வீட்டுக்குள்ள போற. ஏன் பயமுறுத்துற? கதறி அழுகிற நீ இப்படி கடப்பாறை என் கையை இப்படி மடக்கி வச்சிருப்பான். சுண்ட விளக்கிட்டு அவன் கையை பிடிச்சி, கடப்பாறை உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா, ஊருக்கெல்லாம் அம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சா கடப்பாறை இந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுப்பான். அப்படியா? இப்பவே போய் செஞ்சிடறேன். கடப்பாறையா உருகி ஊசி ஆயிடுவான். போ பார்த்து போய் ஜனங்க. நீயா என்ன இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு? மம்பட்டியா முண்டாட்டி காலம் ஆயிட்டா, அதான் போய் துக்க விசாரிச்சுட்டு வர்றேன். நம்ம மம்பட்டியா முண்டாட்டியா? வாப்பா போய் துக்கம் விசாரிச்சுட்டு வருவோம். நான் உன் கூட வந்தா என் பொண்டாட்டிக்கு யாரு புடவை வச்சு போடுறது? நீயே போய் விசாரிச்சுட்டு வா. இவனும் போயிட்டானே, நான் மட்டும் எப்படி தனியா போறது? கடப்பாறை உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா, ஊருக்கெல்லாம் அம்மா. அப்படியே செஞ்சிருவோம். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு மட்டுமா பொண்டாட்டி? இந்த ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி. ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி. பிள்ளையாண்ட உனக்கு பிறந்தவனா? ஒஞ்சாடையாவே இருக்கானே. ஏன் அறிவட்டம் உண்டான்? என் பையன் என்ன மாதிரி இல்லாம பக்கத்து வீட்டுக்கார மாதிரி வரப்பான். தம்பி, உன் பேர் என்ன? கோயம்புத்தூர். யோ, பேரை கேட்டா ஊரை சொல்ற. யோ, எந்தெந்த ஊர்ல புள்ள பிறக்குதோ அந்தந்த ஊர் பேர் வச்சிருவேன். முத பையன் பேரு மதுரை, 2வது பையன் பேரு திருச்சி, 3வது பையன் பேரு ராமநாதபுரம், 4வது இது கோயம்புத்தூர், 5வது பிறந்த உன் பேரை வச்சிடுறேன். இந்த ஊர் பேரை வச்சிடுறேன். ஆக பாதி தமிழ்நாடு உன் வீட்டுக்குள்ள இருக்குங்கிற. சும்மா அறியா போக்கண்ணா வீட்டுக்கு. யோ, அவங்க மாவட்டத்துக்கு ஆளுங்க பேரை வச்சிருக்காங்க. நான் என் பையங்களுக்கு மாவட்டம் பேரே வச்சிருக்கேன். எப்படி? இந்தா உன் அளவு. யோ, பேர எதை வேணாலும் வை, முதல்ல பிள்ளைங்களை படுக்க வை, படிக்க வை. உங்ககிட்ட படிக்கல, உருப்பட்டாப்லதான். அமாவாசை, அது கிடக்கட்டியா முதல்ல உன் பொண்டாட்டி 2 தோசை சுட்டு போட சொல்லியா? ஏயா, என் பொண்டாட்டிட்டு நானே தோசை கேட்கறது இல்ல, நீ கேக்குறியா? தோலை உரிச்சு கூட உரிச்சு. நம்மால உடம்பு தாங்காதுப்பா. இன்னைக்கு காலையில பேப்பர்ல தினப்பலன்ல பொம்பளைகள்னால தொந்தரவு அப்படின்னு போட்டிருந்தான். அள்ளி கைங்கரியம் தெலுங்குக்கார செருப்பாலேயே உடம்பு முழுக்க தின்னுட்டான். மூடா முழுங்கி இங்க இருக்கியா? வீடு வரைக்கும் என்ன பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருப்பாத்தி. ஏதோ மறந்துட்டானே. அம்மாவாசை, இங்க பாதி குடிச்சிட்டு சரக்க வச்சிருந்தானே பாத்தியா? காக்கா குடிச்சிட்டு போச்சு. காக்கா கூட எனக்கு இந்த ஊர்ல எதிரியா? பரவாயில்லையே, எனக்காக ரோஜா பூல பறிக்கிறீங்களே. உனக்காக இல்லடி, இந்த ரோஜா மாதிரி நான் சிவப்பாகணும். இந்த ஊர்ல உள்ள பொம்பளை போனா நான் மயக்கணும். கிழிச்சீங்க. என்ன விட உங்களுக்கு ஒரு பொம்பளை கிடைப்பாளா? மங்களம் மங்களம், அக்கா வச்சிட்டு நான் உன்னையே கட்டிக்கிற போறேன். பாத்துக்கடா. ஏயா வண்டி நம்ம நவராதா? ஏன் நீ சின்ன சிவசம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. ஏற்கனவே நான் 3 கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு 4வது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்றேன்? அதாவது அவன் கடைக்கு வருவேன். சரக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
ஒரு கிளாஸ் சரக்கு நீ தரணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. முடியாதா? இந்த விஷயத்த உன் சம்சாரத்துக்கு சொல்லி போடுவேன். என்னையா அது? வேணும்னாவது வாங்கியா? இதெல்லாம் வீட்டுல சொல்ற வழக்க வச்சுக்கிறாரு. வேணாங்கிறியா? அப்ப ஒண்ணு பண்ணு, நான் உதவிக்கிறேன். நீ ஜோலி எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு குரல் கொடு. அப்புறம் நான் வர்றேன். அதெல்லாம் ஓசிக்கிறவா மங்கலம். நீ வரேன்னு தெரிஞ்சு நானே மாட்டு வண்டி கூட்டிட்டு வந்தேன். இந்த பூ போல காலு புழுதி மல்ல படலாமா? ஐயா ஐயோ, போங்க மாமா. போங்க மாமாண்ணா இப்படி இருங்க மாமான்னு சொல்லு. என் மாமாவுக்கு என் மேல கொள்ள ஆசை. கொல்ல ஆசைதான். பொண்ணு கட்டிக்கிறலாம்னு ஆசைதான். இடையில கொக்கா இருக்கால. அமாவாசைக்கு பக்கத்துல பௌர்ணமி. ஏன் மாமா, அக்கா குழந்தைங்க எப்படி இருக்காங்க? இருக்காங்க. அவ வேற 3 மாசம் முழுகாம இருக்கா. அடிச்சக்க நல்ல வேலை நான் வந்துட்டேன். கூட மாட இனிமே நான் பாத்துக்கிறேன். மங்கலம் மாமாவையும் கவனிச்சுக்க. உனக்கு ஆக பாட தெரியுமாமே? கொஞ்சம் பாடி காட்டு. என்னடா முடியுது? காட்டு. ஐயோ, என்னையா பிடிச்சு வச்சு? சரி அப்புறம் வாயா அறிவு கிட்டவனே. மங்கலம் பாடி காட்டு. ஓ மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. கூசுது. பாடு பாடி. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சொல்லு. ஏற்கவையா அறிவட்டவனே. இந்தடா எம்மா, 60 கண் பாரு. வருதுமா. ஹாய், ஹாய், ஹாய். தங்கச்சி இது போடா. மங்களம், வாரி கண்ணு வா. எக்கோ ஓகேமா. பாத்து யோ புரியுமா? அதுக்கு வந்து பாத்துக்கறா. பாருப்பா. ஏன்டா அலையுற? வாடா. போடா. ஏன் தள்ளி விடுற? ஓ அமாவாசை, வண்டியில வரும்போது என்ன சொன்னையோ அதே மாதிரி நாணயமா நடந்துக்க. சரி அந்த பெட்டியை கொடு. மச்சினிச்சது. உன் மச்சிருச்சு பெட்டி அது. தெரிஞ்சிருந்தா தொட்டுக்கவே மாட்டேன்டா. இந்த பாவத்தை எங்கோடு துறைக்க கர்மம். இந்த புடி மிரட்டுறாங்க. இந்த புட்டியா இருந்தாலும் நம்ம கனமா இருக்கிறா. ஓசினா போதும் அடைவாங்க. ஒரு கிளாஸ் கொடு. இந்தா இந்த சாஸ்திரம் வரையா சீக்கிரம் குடியா. சரக்கு சுத்தம் இல்லையே. இன்னொரு கிளாஸ் கொடு. கொண்டா குடா சீக்கிரம். இந்தா. பைய குடி. போதும் ஏற போகுது. டேய், ஒரு சுருட்டு கொடு. உனக்கு பீடியே குடிக்க தெரியாது. சுருட்டு வேறையா? இவனுக்கு லஞ்சம் வேற. கொடுக்க அட்டை பொட்டாட்டு போய் சொல்லிவிடுமா. சுருட்டு குடிச்சானா இல்ல ஊரே கொடுத்துறானா? யோ என்ன செய்ற? என்ன பண்றான்? டேய், மங்களம் உண்டாகட்டும். இவங்கெல்லாம் கொழுப்பா. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் மங்களம் எனக்கு தான் உண்டாக போறா. அமாவாசை, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அமாவாசை மாசத்துல ஒரு தடவை தான் கிடப்பான். ஏன் கடன் கடன் கேட்க வந்தியா? அதுக்காக இல்ல, இப்ப வருமானம் பத்தலைங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் ஏஜென்சி எடுத்திருக்கேன். அதுல நீ ஒரு பாலிசி எடுத்துக்கிறியா? பாலிசா? நான் சூழலாம் போடுறதில்லப்பா. சேச்சா, நீ சொல்றது தேய்க்கிற பாலிஷ், நான் சொல்றது புடிக்கிற பாலிசி. அது என்ன பாலிசி? அதாவது மாசந்தோறும் கொஞ்சம் தொகையை போட்டுட்டு வந்தேன்னா 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு அந்த தொகை உனக்கு ரெட்டிப்பா கிடைக்கும். ஏயா 10 மாசத்துல புள்ள பிறந்துருது. ரூபா ரெட்டிப்பா ஆகிறதுக்கு 10 வருஷமா? எஸ். பிள்ளைய சில்லறையா மாத்த முடியாது, ரூபாய சில்லறையா மாத்தலாம். தத்துவத்தை கொட்டாத, வந்த விஷயத்தை சொல்லு. இந்த மாதிரி பணம் போட்டுட்டு வரும்போது திடீர்னு விபத்துல நீ செத்துட்டா, டேய் பல்ல உடைச்சு விடுவேன். என்கிட்ட பணம் இல்ல, நாட்டாவே போய் பாரு. அமாவாசை, உன் வாழ்க்கையிலேயே நீ செஞ்ச உருப்படியான வேலை இப்ப சொன்ன யோசனை ஒண்ணுதான். 5 புள்ள பத்திருக்கனே. அந்த வீடு எப்படி கட்டினாங்க தெரியுமா? முட்டை, சிமெண்ட், பால், நெய் எல்லாம் போட்டு கட்டினது. அந்த வீடு. அந்த வீடு எப்படி கட்டினாங்க தெரியுமா? அரிசி, பருப்பு, உளுந்து, மாவு எல்லாம் போட்டு அரைச்சி. அங்க என்னையா கை வா அந்த பக்கம். அட நம்ம தம்பி. என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல. ஆமா, பொண்டாட்டியோட எங்க கிளம்பிட்டீங்க? பக்கத்தூர் கோட்டையில மதுரவரம் படம் ஆடுது, அதான் பார்த்து வரான்னு போறோம். நீங்க வாங்க போலாம். அறிவு இருக்கா உனக்கு? தம்பி இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கு, அத போய் கூப்பிடுறிய? நாம ஃபர்ஸ்ட் ஷோ பாப்போம், அவங்க செகண்ட் ஷோ பாக்கட்டா? ஆமா ஆமா. அட கைய மாத்திரியா? வா கட்டிமா பிடிச்சுக்க. மூஞ்ச பாரு. நீ கொடுத்து வச்சு புண்ணியவதி. நானும் தான் இருக்கேன். நல்லா இரு. யோ அமாவாசை, நான் கமர் கட்டு குடியா? என்னடா உங்கள்கிட்ட 5 பைசா கூட இருக்காது? ஏதுடா ஆயிட்டனா? உங்க அக்கா கூட பட்டாவி பையன் பேசிக்கிட்டு இருக்கானா? அவன் தயவு எனக்கு எதுக்கியா? நான் சுயமா சம்பாதிக்கிறான். என்னது சுயமா சம்பாதிக்கியா?
ஏன்டா இந்த வயசுல கட்டு போற? ஓனான் அடிச்சு போச்சு போட்டா காசு கிடைக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஓனான் அடிச்சு போச்சேன். 3 நாள் சென்று தோட்டி பார்த்தேன், காசு கிடைக்குது 50 பைசா. நிஜமாடா? 1 லட்சம் ஓனான் அடிச்சு போச்சா 50,000 ரூபாய் அடைக்கி கடைக்காரங்களுக்கு 15,000 ரூபாய் கொடுக்கணும். மீதிய பொண்டாட்டிக்கு நகையா மாட்டிடுவேன். நெத்திலி, நாளைக்கு போகும்போது என்னையும் குட்டி போட. சரி பாக்கலாம். டேய் குசுறு வாங்கிட்டு போடா. டேய் அங்கே ஒரு ஓனா அட்ரா. ஓடுறா ஓடுறா. என் பொண்டாட்டிக்கு உன்னை வச்சு காசு மாலையே வாங்கி போட்டுருவேன். உன்னை புதைக்கிறேன். தோன்றா, நல்லா தோன்றா. சொன்னாது எடுத்துட்டு போறான். தோண்டு. டேய் இந்த ஓனர் அடிச்சே நான் பெரிய ஓனராக போறேன், புரியுதா? என்ன அஸ்கண்டா சேர்த்துக்கோ, நிறைய ஐடியாலாம் சொல்லி கொடுப்பேன். ஐடியா சொல்ல போறியா? சொல்லு சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். தம்பி ஒண்ணு பண்றியா? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வர்றேன். போ. இந்த பயலுக்கு 1 பைசா கூட கொடுக்க கூடாது. ஐயோ இது தெரிஞ்சா நான் முதல்ல கொடி சொன்னேன். இப்பனே முனீஸ்வரா நீ என்ன பாத்துக்கணும். 1 லட்சம் ஓனா 50,000 ரூபாய் கிடைச்சு நான் தான் பெரிய பணக்காரன். இன்னைக்கு தர நாளைக்கு தர நீ வச்சுட்டு இருக்கிய, என்னைக்கு தான் கடனை கொடுக்க போற? ஏய் கடங்கார பையல 3 நாள் சென்று வந்து பாடுறா, அப்புறம் கடனை தீர்த்துறேன். இல்லங்கிற 3 நாள் கழிச்சு எப்படியா கொடுப்பா? அது புதையல் விஷயம் ஐயா. விஷயமா? புதையில இருந்து எப்படி எடுத்து கொடுப்ப? பேங்க்ல எடுத்து கொடுப்பேன். 3 நாள் சென்று வந்து பாருங்க. அது வரைக்கும் என்ன டிஸ்டர்பே பண்ணாதீங்க. டோன்ட் வரி. கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட். ஏய் நெத்திலி, இனிமே என்னால ஓனம் அடிக்க முடியாது. 10 ஓனம் அடிச்சா என்ன 50 பைசா கொடுத்துறேன். உன்னை தனியா குடிச்சிடுறேன். கொண்டு தோண்டு. யோ சாரியா? என்னடா இது எலும்பு கூட இருக்கு, காசை காணப்படா. இல்ல தட்டு பாருல, நோட்டா கிடக்கும், தோட்டி பாரு. கிணறு வெட்டி தான் தோண்டி பார்க்கணும். அறிவு கட்டவனே, தோன்றதே இவ்வளவுதானடா. உன்னை கொன்னே விடுவேன். என்ன அந்த கிழவி தேடுது? ஒருவேளை அந்த கிழவி ஓனான் அடிச்சு போய்ச்சிருக்குமா? என்ன கிழவி என்ன தேடுற? என்ன 3 நாளைக்கு முந்தி எட்டனா விழுந்து போச்சு. இதே இடத்துலயா? இதே இடத்துல. ஏண்டே இது உனக்கே நியாயமா? உன்னை நம்பி எல்லா கடங்காரத்தையும் 3 நாள் சென்று வாங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உன்னை புதைக்காம நான் விட மாட்டேன். ஒன்ன போச்சுருவியா? என்ன புதைச்சிருவியா? விறகு வாங்கலையோ விறகு, அம்மா விறகு வாங்கலையோ விறகு. என்னையா அமாவாசை, பெட்டிக்கடை வியாபாரம் என்னாச்சு? வேகாத வெயில இப்படி விறகு சுமக்கிற? அந்த பெட்டிகளை தாமா என் தலையில விறகா நிக்குது. எல்லாம் என் புத்திசாலித்தனத்தால வந்த வேண. சரி சரி, உன் விறகோட விலைய சொல்லு. இந்த விறகுக்கு விலை மதிப்பே இல்லம்மா. அப்படி என்ன உன் விறகுக்கு பெருமை? ஒரு விறகு எடுத்து வச்சா சாம்பிராணி வாசனை, இன்னொரு விறகு எடுத்து வச்சா சவ்வாது வாசனை, இன்னொரு விறகு எடுத்து வச்சா ஓனா வாசனை. போமா விறகு வாங்க வந்துட்டாளுங்க. விறகோ விறகு. பாவி சாராயத்தியா கொடுத்த? நான் என்ன செய்யறது? நாட்டாம தங்கச்சி இது என்ன டப்பான்னு கடிச்சு டப்பான்னு சொன்னேன். அதை கொண்டான்னு கடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா, இத்தனை நாளும் கள்ளச்சாராயத்தை காட்டி ஆம்பளையில தான் கெடுத்துட்டு வந்த. இப்ப பொம்பளையில கெடுக்க ஆரம்பிச்சியா? கட்டின பொண்டாட்டியே இப்படி சொல்லும் போது சத்தியமா இனிமே கள்ளச்சாராயமே விற்க மாட்டேன். அப்படியே மாமா? பிராந்தி விஸ்கி தான் இருப்பேன்.